நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொன்ன உடனேயே பல பேருக்கு ஒரு மாதிரி ஒரு தயக்கம் வருது. இது ஏதோ ஆள் பிடிக்கிற வேலை, பிரமிட் ஸ்கீம், நம்மகிட்ட பொருள் விற்க பார்க்கறாங்கன்னு ஒரு நெகட்டிவ் எண்ணம் இருக்கு. ஆமா, அது உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் ராபர்ட் கியோசாகி மாதிரி பெரிய ஆர்த்திக நிபுணர்கள் இதை 21st செஞ்சுரியோட சிறந்த வணிகம் சொல்றாங்க. அப்போ இதுல எது உண்மை? பொதுவான கருத்து சரியா இல்ல நிபுணர்களோட பார்வை சரியா? இதுல நிஜமாவே ஒருத்தர் வருமானம் ஈட்டி ஜெயிக்க முடியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா நீங்க சொல்ல ரெண்டு பக்கமும் உண்மை இருக்கு. முறையா செய்யாதப்போ அது வெறும் ஆள் பிடிக்கிற வேலையா மாறிடுது. ஆனா சரியா செஞ்சா அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது. ஓ, உங்களுக்காக நாங்க திரட்டி வச்சிருக்கிற தகவல்களை பார்க்கும்போது ஜெயிக்கிறதுக்கு ஒரு தெளிவான வழி இருக்குன்னு நல்லாவே தெரியுது. இன்னைக்கு எரிக் ஒரே, ஜிம் ரான் மாதிரி உலக புகழ்பெற்ற பயிற்சியாளர்களோட கருத்துக்கள், ஜாக் மா போன்ற பில்லியனர்களோட அனுபவங்கள், ஆமா, அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி போன்ற வழிகாட்டிகளோட நுணுக்கங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு இந்த தொழில்ல ஜெயிக்க என்ன செய்யணும், என்ன திறமைகள் தேவை, அதுக்கெல்லாம் மேல என்ன மாதிரி ஒரு மனநிலை வேணும்னு ஆழமா அலச போறோம். சூப்பர். அப்போ அந்த பொதுவான தவறான எண்ணங்களை உடைச்சு இந்த தொழிலோட உண்மையான கட்டமைப்பு என்ன, இதுல எப்படி ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்குறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல ஆரம்பிக்கலாம். இந்த பிசினஸ்ல ஒருத்தர் உள்ள வராருன்னா அவரோட தினசரி வேலைகள் என்னவா இருக்கும்? எரிக் ஒரேயோட ஒரு வீடியோல உலகத்துல இருக்கிற வெற்றிகரமான நெட்வொர்க் மார்க்கெட்டர்கள் எல்லாரும் வெறும் 4 விஷயத்தை தான் திரும்ப திரும்ப செய்றாங்கன்னு சொல்றாரு. ஆமா கேட்கவே ரொம்ப சிம்பிளா இருக்கு. அது என்ன அந்த 4 விஷயங்கள்? ஆமா அதுதான் இதுல ஆச்சரியமே. வெற்றிக்கு அஸ்திவாரம் ரொம்ப எளிமையானது. அந்த 4ல முதல் விஷயம் விற்பனை, அதாவது செல். உங்களுக்கு மனசார பிடிச்ச, நீங்க நம்புற ஒரு பொருளை பத்தி மத்தவங்க கிட்ட இயல்பா பேசுறது. ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வந்து சொல்ற மாதிரி. அதேதான். டேய் அந்த படம் சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பாருன்னு சொல்றீங்க இல்லையா? அதேதான். இங்க நீங்க பொருளை கையில வச்சுக்கிட்டு வீடு வீடா போய் விக்க போறது இல்ல. கம்பெனியையும் வாடிக்கையாளரையும் இணைக்கிற ஒரு பாலமா மட்டும்தான் இருப்பீங்க. பொருளை கம்பெனியே வாடிக்கையாளருக்கு அனுப்படும், உங்களுக்கு அதுக்கான கமிஷன் கிடைக்கும். ஓகே. இது கிட்டத்தட்ட இன்னைக்கு நாம பார்க்குற அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இருக்கு. ஒரு ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்றோம், சேல்ஸ் நடந்தா கமிஷன் வருது. அப்போ இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? எது இது ஒரு பெரிய பிசினஸா மாத்துது? கரெக்டா ஒரு முக்கியமான பாயிண்ட பிடிச்சீங்க. அங்கதான் 2வது விஷயம் உள்ள வருது. ஆட்சேர்ப்பு, ரிக்ரூட் பண்றது. இதுதான் இந்த தொழிலோட ஆணிவேர். உங்கள மாதிரியே இந்த பொருளை மத்தவங்களுக்கு பரிந்துரைக்கிற, விற்பனை செய்யக்கூடிய ஒரு குழுவை நீங்க உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க. இது மூலமா உங்களுடைய உழைப்பு பல மடங்காக பெருக்கப்படுது. இதத்தான் லெவரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம். இங்க தான் பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வருது. ம். ஆட்சேர்ப்பு, குழுவை உருவாக்குறதுன்னெல்லாம் சொன்னா இது ஒரு பிரமிட் திட்டம் மாதிரி ஆள் சேர்க்கிற வேலை தானேன்னு சொல்றாங்களே. இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப நியாயமான கேள்வி. ஒரு முறையான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனில வருமானம் பொருள் விற்பனையில இருந்து தான் வரணும். ஆட்களை சேர்க்கறதுக்காக மட்டும் பணம் கொடுத்தா அது சட்டவிரோதமான பிரமிட் திட்டம். ஓ, சரி. இங்க நீங்க உருவாக்குற குழுவும் பொருளை விற்பனை செய்யும்போது அவங்களுடைய விற்பனையிலிருந்தும் உங்களுக்கு ஒரு சின்ன சதவிகிதம் வருமானமா கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கீழே 10 பேர் கொண்ட ஒரு குழு இருந்து ஒவ்வொருத்தரும் 1 மணி நேரம் வேலை செஞ்சா கூட உங்களுக்காக 10 மணி நேரம் உழைப்பு நடக்குது. உங்க தனிப்பட்ட உழைப்ப மட்டும் நம்பாம ஒரு குழுவோட கூட்டு உழைப்பிலிருந்தும் வருமானம் ஈட்டுறது தான் இதோட மிகப்பெரிய பலம். புரியுது. அதாவது டீம் ஒர்க் மூலமா நம்மளோட வருமான திறனை பெருக்குறோம். சரி, ஒரு குழுவை உருவாக்கிட்டோம். அதோட நம்ம வேலை முடிஞ்சுதா? இல்லவே இல்ல. அது ஆரம்பம்தான். 3வது விஷயம் பிரதி எடுத்தல், டியூப்ளிகேட். இது ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி ஒரு பொருளை விற்க கத்துக்கிட்டீங்களோ, எப்படி ஒருத்தரை இந்த பிசினஸ் வாய்ப்பை பத்தி பேச கூப்பிட்டீங்களோ, ஆமா. அதே விஷயங்களை உங்க குழுவுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். அவங்களும் உங்கள மாதிரி ஒரு திறமையான விற்பனையாளரா, ஒரு குழு தலைவரா மாறணும். இது சரியா நடந்தா உங்க பிசினஸ் சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ நிக்காது. உங்க கம்பெனி செயல்படுற எந்த நாட்டுல வேண்டாலும் உங்க குழு விரிவடையும். அப்போ 4வது விஷயம் கண்டிப்பா தலைமைத்துவமா தான் இருக்கணும். சரியா சொன்னீங்க. 4வது தலைமைத்துவம், லீடர்ஷிப். ஒரு குழுவை உருவாக்குறது சுலபம். ஆனா அதை வழி நடத்தி, அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்களோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறது தான் உண்மையான சவால். ஆமா. உதாரணத்துக்கு 2 டீம் இருக்கு. 2லயும் 100 பேர் இருக்காங்க.
ஒரு டீமுக்கு ஒரு நல்ல லீடர் இருக்கார். அவங்க கிட்ட பேசி பயிற்சி கொடுத்து இலக்குகளை நிர்ணயம் செஞ்சு வழி நடத்துறார். சரி. இன்னொரு டீம்ல அப்படி யாரும் இல்ல. வருஷ கடைசியில பாக்கும்போது எந்த டீம் அதிக பிசினஸ் பண்ணிருக்கோம்? நிச்சயம் தலைவர் இருக்கிற டீம் தான். அதேதான். ஆக விற்பனை, ஆட்சேர்ப்பு, பிரதியெடுத்தல், தலைமைத்துவம், இந்த 4 தூண்கள் தான் இந்த பிசினஸோட முழுமையான கட்டமைப்பு. இந்த 4 தூண்களும் கேட்க எளிமையா இருந்தாலும் இது எல்லாம் சரியா செய்யறது தான் கஷ்டம்னு நினைக்கிறேன். குறிப்பா ஒருத்தர்கிட்ட பேசி அவங்கள நம்ம மீட்டிங்க்கு வர வச்சு பொருளை வாங்க வைக்கிறது. இந்த முழு ப்ராசஸையும் தாங்கி பிடிக்கிற ஏதாவது ஒரு திறவுகோல் இருக்கா? அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டிங்கிற ஆதாரம் இது எல்லாத்துக்கும் நங்கூர மாதிரி ஒரு விஷயம் ஃபாலோ அப்னு சொல்லுது. நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு தடவை ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்துறது மட்டும்தானா இந்த ஃபாலோ அப்? இல்லவே இல்ல. நீங்க கேட்டதுல தான் இந்த பிசினஸோட ரகசியமே இருக்கு. பல பேர் ஃபாலோ அப்னா ஒரு பிரசன்டேஷன் முடிஞ்சதும் சார் எப்ப ஜாயின் பண்றீங்கன்னு கேட்கறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா ஃபாலோ அப் அப்படிங்கிறது ஒரு கலை. ஓ, அது ஒருத்தரை முதல் முறையா அணுகிறதுல இருந்து ஆரம்பிச்சு, அதாவது ப்ராஸ்பெக்டிங்ல இருந்து அவர் உங்க வாழ்நாள் வாடிக்கையாளரா உங்க டீம்ல ஒரு முக்கிய தலைவரா மாறுற வரைக்கும் தொடரக்கூடிய ஒரு நீண்ட உறவு பயணம். 12 வகையா? நான் அதிகபட்சம் 2-3 தான் நினைச்சேன். ஆமா, பிரசன்டேஷனுக்கு முன்னாடி பிரசன்டேஷனுக்கு அப்புறம் அவ்வளவுதானே? அதுல இன்னும் 12 வகை இருக்கு. ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்களேன். கண்டிப்பா. அதுல சில முக்கியமான வகைகளை பார்க்கலாம். முதல்ல ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோ அப். ஒருத்தர்கிட்ட முதல் தடவை இந்த வாய்ப்பை பத்தி லேசா பேசிட்டீங்க, உடனே பிசினஸ பத்தி பேசாம எப்படி அவங்க கிட்ட ஒரு நல்ல உறவை வளர்த்து சரியான நேரத்துல அடுத்த கட்டத்துக்கு போறதுங்கிறது இது. சரி. அடுத்து இன்விடேஷன் ஃபாலோ அப். இது ரொம்ப சுவாரஸ்யமானது. ஒரு மீட்டிங்க்கு ஒருத்தரை கூப்பிட்டதுல இருந்து அவர் அந்த மீட்டிங்க்கு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 10ல இருந்து 20 சின்ன சின்ன டச் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அந்த ஆதாரம் சொல்லுது. 10லிருந்து 20ஆ? ஆமா, ஒரு சின்ன மெசேஜ், ஒரு வாய்ஸ் நோட், ஒரு ரிமைண்டர்னு அவங்கள அக்கறையோட வழி நடத்துறது. ஆச்சரியமா இருக்கு. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன, அங்கதான் பிரசன்டேஷன் ஃபாலோ அப் வருது. பிரசன்டேஷன் முடிஞ்சதும் அவங்க மனசுல இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கிறது, அவங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வாய்ப்பு எப்படி உதவும்னு விளக்குறது. சரி. அப்புறம் எல்லாரும் தடுமாறுகிற இடம், சேல்ஸ் க்ளோசிங் ஃபாலோ அப். பணம் கேட்க தயங்குறது அல்லது அவங்க அப்புறமா தரேன்னு சொல்லும்போது அவங்கள நெருக்கடிக்கு உள்ளாக்காம உணர்வுபூர்வமா எப்படி பின்தொடர்ந்து அந்த விற்பனையை வெற்றிகரமா முடிக்கிறதுங்கிற நுணுக்கம் இதுல இருக்கு. சரி. ஒருத்தர் பிசினஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறமும் இந்த ஃபாலோ அப் தொடருமா இல்ல அதோட முடிஞ்சிருமா? அதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபாலோ அப் ஆரம்பிக்குது. புதிய மற்றும் ஆக்டிவ் மெம்பர் ஃபாலோ அப். புதுசா சேர்ந்தவங்களுக்கு முதல் 30 நாட்கள் எப்படி கைப்பிடிச்சு வழிகாட்டணும், ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எப்படி தொடர்ந்து சர்வீஸ் கொடுத்து அவங்கள தக்க வைக்கணுங்கிறது இது. ஓகே. கடைசியா ஒன்னு இருக்கு, இன்ஆக்டிவ் மெம்பர் ஃபாலோ அப். சில பேர் பிசினஸை விட்டு விலகி போயிருப்பாங்க. அவங்க கிட்டயும் விரோதத்தை வளர்த்துக்காம ஒரு நல்ல நண்பரா எப்படி உறவை தொடர்றதுன்னு இது சொல்லி கொடுக்குது. ஏன்னா அவங்க எப்ப வேணாலும் திரும்ப வரலாம், இல்லைன்னா ஒரு நல்ல வாடிக்கையாளரையாவது நமக்கு அறிமுகப்படுத்தலாம். இங்கதான் இது ரொம்ப ஆழமா மாறுது. அந்த ஆதாரம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபாலோ அப்ப சரியா செஞ்சா வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஆமா, சில சமயம் பிரசன்டேஷனே இல்லாம ஒரு விற்பனையை முடிக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப இது வெறும் ஒரு செயல்முறை இல்ல, இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம். ஒருத்தரை ஒரு தடவை மட்டும் பார்க்காம அவங்களோட ஒரு நீண்டகால உறவு உருவாக்கு நினைக்கிற மனநிலை. சரியா சொன்னீங்க. இந்த ஃபாலோ அப் நுணுக்கங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் சரியா செய்யற அளவுக்கு ஒருத்தர்கிட்ட திறமை இருந்தாலும் சில பேர் தடுமாறுறத பாக்குறோம். அப்போ திறமையை தாண்டி வேற ஏதோ ஒன்று தேவைப்படுதுன்னு தோணுது இல்லையா? ஆமா, பல ஆதாரங்கள் வெற்றிகரமான நெட்வொர்க்கர்கள் சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கிறதா சொல்லுது. ஆமா, இதுதான் ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த தொழில்ல திறமையை விட மனநிலை தான் வெற்றியை தீர்மானிக்குது. இது வெறும் பார்ட் டைம்ல செய்யற ஒரு வேலை இல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை. ஓ. தி நெட்வொர்க்கர் என்ற யூடியூப் சேனல் சொல்ற 10 பழக்கங்கள்ல சிலதை பார்க்கலாம். முதல்ல அவங்க சொல்றது மனநிலையை மேம்படுத்துதல், மைண்ட் செட். தினமும் குறைஞ்சது 30 நிமிஷம் சுய முன்னேற்ற புத்தகங்களை படிக்கிறது, இல்லனா பாசிட்டிவான ஆடியோ கேட்கறது. ஏன் அது அவ்வளவு முக்கியம்? ஏன்னா நீங்க சந்திக்க போற நிராகரிப்புகளையும் தடைகளையும் தாங்கிக்கிற சக்தி உங்க மனசுக்கு வேணும். எதிர்மறையான மனநிலை எதிர்மறையான ஆட்களை தான் இருக்கும். சரி, மனசை தயார்படுத்துறோம். அடுத்து என்ன பழக்கம் முக்கியம்? அடுத்து நல்ல கேட்பவராக இருப்பது.
நம்மள பல பேர் அடுத்தவங்க பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்குறது ஏற்கனவே அடைஞ்சிட்ட மாதிரி நிகழ்காலத்துல எழுதணும். ஓ, ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். நான் மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு பயணம் செய்கிறேன் அப்படின்னு எழுதுறது. இது உங்க ஆழ்மனசுல உங்க இலக்குகளை பதிய வைக்கும். இது கேட்கவே நல்லா இருக்கு. உடல் ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நிச்சயமா. தினமும் ஒரு 15 நிமிஷமாவது உடற்பயிற்சி செய்யணும்னு அந்த ஆதாரம் சொல்லுது. மன அழுத்தத்தை குறைச்சு நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியையும் ஆற்றலையும் கொடுக்கும். மனசை மட்டும் தயார்படுத்தினா பத்தாது, உடலையும் தயார்படுத்தணும். ரொம்ப சரி. கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியான நபர்களுடன் பழகுவது. உங்க கனவுகளை பார்த்து சிரிக்கிற, உங்களை மட்டம் தட்டுகிற நண்பர்களை விட்டு கொஞ்சம் விலகி இருங்க. உங்கள மாதிரி ஜெயிக்கணும்னு துடிக்கிற, பாசிட்டிவா இருக்கிற ஆட்களோட உங்க நேரத்தை செலவிடுங்க. உங்க சுற்றம்தான் உங்க உயர்வை தீர்மானிக்கும். பில்லியனரான ஜாக்மா போன்றவர்களோட பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் நம்ம நிறைய கத்துக்கலாம் இல்லையா? அவரோட பார்வை இதுல எப்படி இருக்கு? அருமையான இணைப்பு. ஜாக்மா சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் எல்கியூ, அதாவது லவ் கோஷன்ட். லவ் கோஷன்ட்டா? ஆமா. நீங்க செய்யற தொழில வெறும் பணத்துக்காக பார்க்காம அதை நேசிக்கணும். உங்க வாடிக்கையாளர்களை, உங்க குழுவை மனிதாபிமானத்தோட அணுகணும். இன்னொரு ஆழமான பார்வை என்னன்னா, மத்தவங்களோட வெற்றி கதைகள்ல இருந்து கத்துக்கிறத விட அவங்க செஞ்ச தவறுகள்ல இருந்து அதிகம் கத்துக்கோங்கன்னு சொல்றாரு. ஆ, அது ஏன்? ஏன்னா வெற்றிக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா தோல்விக்கு சில குறிப்பிட்ட காரணங்கள் தான் இருக்கும். அத தெரிஞ்சுகிட்டா நாம அந்த தப்ப தவிர்க்கலாம். இது ஒரு புத்திசாலித்தனமான பார்வை. அப்போ இதையெல்லாம் தொகுத்து பார்த்தா வெறும் கடின உழைப்பு மட்டும் பத்தாது. சரியான மனநிலை, அதை தக்க வைக்கிற தினசரி பழக்க வழக்கங்கள், இது ரெண்டும் சேர்ந்தாதான் உண்மையான நீடித்த வெற்றியை பெற முடியும்னு தெளிவா புரியுது. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். ம் இந்த தொழில்ல நுழையிற 100 பேர்ல 90 பேர் தோத்து போறதுக்கு ஒரு முக்கிய காரணம் நிராகரிப்பு, அதாவது ரிஜெக்ஷன். நம்ம நெருங்கிய நண்பர்களே நம்மள பார்த்து இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையான்னு கேட்கும்போது மனசு உடைஞ்சு போயிடும். ஆமா. இந்த நிராகரிப்பை எப்படி எதிர்கொள்வது? இதை தாண்டி எப்படி பயணிக்கிறது? இதுதான் இந்த தொழில்ல இருக்கிற மிகப்பெரிய மன ரீதியான சவால். இத பத்தி ஜிம் ரான் ஒரு அற்புதமான தத்துவத்தை சொல்றார். அதுதான் சராசரி விதி, லா ஆஃப் ஆவரேஜஸ். சராசரி விதியா? ஆமா. ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க 10 பேர்கிட்ட இந்த வாய்ப்பை பத்தி பேசுறீங்க. அதுல ஒருத்தர் தான் உங்க கருத்தை ஏத்துக்கிட்டு மீட்டிங்க்கு வராருன்னு வெச்சுப்போம். அப்போ உங்க விகிதா 1/10. சரி. ஜிம் ரான் என்ன சொல்றாருன்னா, இந்த விகிதம் பெரும்பாலும் மாறாது. நீங்க அடுத்த 10 பேர்கிட்ட பேசினாலும் அதுல ஒருத்தர் தான் வருவார். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா 10 பேர்ல 9 பேர் வேண்டான்னு சொல்லும்போது அந்த ஒருத்தருக்காக தொடர்ந்து முயற்சி பண்றது நடைமுறையில ரொம்ப கஷ்டம் இல்லையா? மனசு உடைஞ்சு போயிடாதா? நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஆனா இந்த விதியை நம்ம எப்படி பார்க்கறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. அந்த 9 நிராகரிப்புகளை ஒரு தோல்வியா பார்க்காம அந்த 10வது வெற்றியை அடையறதுக்கான படிகளா பார்க்கணும். ஓ, உங்களுக்கு மாசம் 4 பேர் டீம்ல வேணும்னா நீங்க 40 பேர்கிட்ட பேசணுங்கிற கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ உங்க கவனம் நிராகரிப்பு மேல இருக்காது. 40 பேருங்கிற எண்ணிக்கையை முடிக்கிறதுல தான் இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. நீங்க திறமையில பின்தங்கி இருந்தாலும் இந்த எண்களை அதிகப்படுத்துறதன் மூலமா நீங்க ஜெயிக்க முடியும். இதுதான் ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. வாவ், இது பிரச்சனைய பார்க்கற கோணத்தையே மாத்துது. நிராகரிப்பை தனிப்பட்டதா எடுத்துக்காம அது ஒரு கணக்கா பார்க்கணும். இன்னும் ஒரு ஆழமான கதையை அவர் சொல்றார். அது விதைப்பவன் கதை, ஸ்டோரி ஆஃப் த சோவர். ஒரு விவசாயி தன் தோள்ல விதை மூட்டையோட விதைக்க போறான். அவன் விதைகளை தூவும் போது சில விதைகள் வழியில விழுந்து பறவைகள் வந்து கொத்தி தின்னுடும். ம், சில விதைகள் பாறை நிலத்துல விழுந்து ஆழமா வேர்விட இடமில்லாம வெயில்ல கருகிடும். சில விதைகள் முச்செடிகளுக்குள்ள விழுந்து அதோட வளர்ச்சி தடுக்கப்பட்டு அழிஞ்சிடும். ஆனா எல்லா விதிகளும் அப்படி வீணாகிடாதே. அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த விவசாயி ஐயோ பறவை சாப்பிட்டுறதே, பாறையில வீணாகுதேன்னு கவலைப்பட்டு விதைக்கிறத நிறுத்த மாட்டான். ஏன்? ஏன்னா அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். சில விதைகள் நல்ல வளமான நிலத்துல விழும். அது 30, 60, ஏன் 100 மடங்கு கூட பலன் கொடுக்குன்னு. நம்ம வேலையும் அந்த விவசாயி மாதிரி தான். நாம சந்திக்கிற சில பேர் பறவைகள் மாதிரி நம்ம ஐடியாவை எடுத்துட்டு போயிடுவாங்க. சிலர் பாறை மாதிரி மனசுல ஈரம் இல்லாம இருப்பாங்க. சிலர் முச்செடிகள் மாதிரி நெகட்டிவ் எண்ணங்களோட இருப்பாங்க. ஆமா. ஆனா நாம விதைக்கிறத, அதாவது நம்ம வாய்ப்பை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றத நிறுத்தாம செஞ்சா அந்த வளமான நிலம் மாதிரி
சரியான நபர்கள் கண்டிப்பா கிடைப்பாங்க. நிராகரிப்பு பயணத்தோட ஒரு பகுதி, அதுவே பயணம் கிடையாது. ரொம்ப அருமையான உவமை. நிராகரிப்புங்கிறது நம்ம மேல தனிப்பட்ட முறையில இருக்கிற தாக்குதல் இல்ல. அது இந்த தொழிலோட அடுத்த அடுக்கு எடுத்து வைக்கிறது சுலபமாயிடும். இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை எல்லாம் தொகுத்து பார்த்தா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்பது ஒரு குறுக்கு வழியில பணக்காரராகும் திட்டம் இல்லைன்னு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இது ஒரு முறையான வணிகம். இதுக்கு விற்பனை, ஆட்சேர்ப்பு, பிரதியெடுத்தல், தலைமைத்துவம்னு 4 உறுதியான தூண்கள் இருக்கு. ஆமா. இதுல வெற்றி பெற ஃபாலோ அப் என்ற உறவு வளர்க்கும் கலையில தேர்ச்சி பெறுவது ரொம்ப அவசியம். அதைவிட முக்கியமா சரியான மனநிலை, அதை தக்க வைக்கிற தினசரி பழக்க வழக்கங்கள், அப்புறம் ஜிம்ரான் சொன்ன மாதிரி நிராகரிப்புகளை ஒரு விளையாட்டு மாதிரி எதிர்கொள்ளும் மனப்பக்குவம், இதெல்லாம் தேவை. ஆமா, இது வெறும் பணம் சம்பாதிக்கிற தொழில் இல்ல, இது ஒரு தொழில் முனைவோரா உங்கள முழுமையா செதுக்கிற ஒரு பயிற்சி களம். இறுதியாக இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். பாப் ப்ராக்டருங்கிற ஒரு புகழ்பெற்ற நிபுணர் இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுல வெறும் 3 உத்திகள் தான் இருக்குன்னு சொல்றார். முதல் உத்தி M1, நேரத்தை பணத்துக்காக விற்பது. இதுல தான் உலகத்துல 96% மக்கள் இருக்காங்க. ஒரு டாக்டர், இன்ஜினியர், மாத சம்பளம் வாங்குறவங்க, தினக்கூலி செய்யறவங்க எல்லாரும் இதுல தான் வருவாங்க. அவங்க நேரம் கொடுக்கலைன்னா அவங்களுக்கு பணம் வராது. இரண்டாவது உத்தி M2, பணத்தை முதலீடு செஞ்சு அதன் மூலமா மேலும் பணம் சம்பாதிக்கிறது. உதாரணமா ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட்ல முதலீடு பண்றவங்க. இதுல ஒரு 3% மக்கள் இருக்காங்க. இங்கே அவங்க வேலை செய்யல, அவங்களோட பணம் அவங்களுக்காக வேலை செய்யுது. ஆனா அதுக்கு முதலீடு தேவைப்படும். ஆமா, பெரிய முதலீடு தேவை. இப்போ 3வது உத்தி M3. இதுல வெறும் 1% மக்கள் தான் இருக்காங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உலகத்தோட 96% பணத்தை இவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பல வருமான ஆதாரங்களை உருவாக்கி நேரத்தை பெருக்குறாங்க. லெவரேஜ் டைம். ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை உருவாக்குறவங்க, பல கிளைகள் கொண்ட ஒரு நிறுவனத்தை நடத்துறவங்க இதுக்கு உதாரணம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உங்களை M1 கேட்டகரியில இருந்து இந்த M3 உத்திக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு கருவியா முன்வைக்கப்படுது. அது எப்படி? ஏன்னா, நீங்க ஒரு திறமையான குழுவை உருவாக்கிட்டா, நீங்க தூங்கும்போது கூட உங்க குழுவுல எங்கேயோ ஒரு மூலையில நடக்கிற விற்பனைக்கு உங்களுக்கு வருமானம் வரும். இங்க நீங்க உங்க நேரத்தை விக்கல்ல, உங்க நேரத்தை பெருக்குறீங்க. இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களையே கேட்டுக்கொங்க. இந்த M1, M2, M3 உத்திகள்ல நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? நீங்க இருக்கிற இடத்துல திருப்தியா இருக்கீங்களா? இல்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி போகணும்னா அதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள் அந்த அடுத்த கட்டத்துக்கான ஒரு பாதையா உங்களுக்கு தெரியுதா? இத பத்தி நீங்க தான் சிந்திக்கணும்.